இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் என்ன நம்மளை வந்து பேச வைக்கிறார் நம்ம அண்ணன் முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி அண்ணன்ட்ட நம்ம சில கேள்வியெல்லாம் வந்து கேட்க வேண்டியிருக்கு. அந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்போம். அண்ணன் இடும்பாவன கார்த்திக்கு முத்துப்பாண்டி அண்ணனுக்கும் இணையத்தில் செம்ம ஃபைட்டாக வந்து போயிட்டுருக்கு. அது எதனால் அப்படின்னா, லயலாமணி வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவன், லயலாமணி ரொம்ப போராளி அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி அண்ணன் முட்டு கொடுக்குறதா பார்க்கும்போது, இவட நம்ம சில கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது அண்ணன் இடும்பாவன கார்த்திக் வந்து ஒரு பதிவு போடுறாருங்க. பனையூர் போகணும்னா திருவான்மையூர் தாண்டி போகணும் அப்படின்ட்டு, எதுக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற லயோலா காலேஜ் வாசலில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க பாஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து லயலாமணிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதில் புரட்சி வங்கை மூப்பா வந்து என்ன சொல்கிறாங்க, லயலாமணி வந்து இலங்கை தமிழருக்காக வந்து போராட்டம் பண்ணார், உண்ணாவிரதம் இருந்தார். அது மாதிரி பாலச்சந்திரன் அவர்கள் வந்து அந்த சேனல் 4 வீடியோலாம் பார்த்துட்டு இவர் போராட்டம் பண்ணார் அப்படிங்கிறார். சரி, இவர் வந்து இலங்கை தமிழருக்கு ஆதரவாக போராட்டம் பண்ண போராளி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல லயலாமணி. அந்த இலங்கை தமிழருக்கு அந்த இனப்படுகொலை நடக்க காரணமாக இருந்த கட்சி எது? காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியை விஜய் வச்சுருக்காரு. அப்போ அந்த விஜயோட இவர் வந்து இருக்கார். ஒருத்தன் இனத்தை அழிச்சான் அப்படின்னு சொல்லி இவர் போராட்டம் பண்ணுறாரு முத்துப்பாண்டி என்ன கணக்குப்படி. அப்போ இவர் போராளி அப்படின்னா, இப்போ அந்த இனத்த கட்சியோட கூட்டணி வச்சுருக்காரு விஜய். அந்த விஜய்கிட்ட பதவி வாங்கியிருக்க அது லயலாமணி. அப்போ இதுக்கு பேர் என்ன? இன துரோகம் தானே. அப்போ இன துரோகத்தானே செஞ்சுட்டு இருக்காரு லயலாமணி. அப்போ லயலாமணி வந்து ஒரு இன துரோகின்னு தானே சொல்ல முடியும். இனத்தை அழிச்ச கட்சியோட கூட்டணி வச்சுருக்க விஜயோட சேர்ந்து பதவி வாங்கிட்டு இருக்க இவர் ஒரு இன துரோகி தானே சொல்ல முடியும். அப்போ ஒரு இன துரோகி முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காரா? நம்ம புரட்சி வங்கை மூப்பா அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம வந்து கேட்குறோம் எடுப்பில். இதுக்கு அவர் வந்து பதில் சொல்லட்டும். அவரும் கூட நாளைக்கு வந்து விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டு இவர் வந்து இப்படி பேசினாலும் பேசலாம். நான் வந்து பல போராட்டங்களுக்கு வந்து கலந்துருக்கேன், இலங்கை தமிழருக்காக பேசியிருக்கேன் அப்படின்னு இவரை நியாயப்படுத்தலாம். என்னன்னே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் விஜய் யாரோட கூட்டணி வச்சுருக்காரு? இனத்தலைச்ச கட்சி காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்காரு. அப்போ கூட உங்களுக்கு வந்து புத்தி இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்குது. அதுக்கு மூப்பா என்ன போட்டிருக்கு, இவர் ஒரு பதிவு போட்டார். பனையூர் போனோம்னா நேராக போங்க, என் திருவண்ணாமலையூர் தாண்டி சுற்றிட்டுருங்க, லயலா காலேஜில் ஏன் சுற்றிட்டுருங்கன்னு போட்டவொடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, புரட்சி வங்கை ராவணன் கூட இருந்து மவுண்ட் ரோட்டு வழியாக நேராக போனால் அறிவாலயம் போயிடலாம், நீங்கள் ஏன் திருச்செந்தூர் போய் சீர்வரிசை வாங்கிட்டு திருமண விழாவின் மாண்பரசு செய்து அறிவாலயம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் பதில் கொடுக்குறாரா நம்ம அண்ணன் புரட்சி வங்கை. இந்த இடத்துல தான் இவர் என்ன பண்ண வர்றார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மேலே விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, திமுகவோட சீமான் வந்து இது பண்ணிட்டாரு. அந்த சீர்வரிசை திருச்செந்தூர் எம்எல்ஏ அண்ணாச்சி அனிதார் அண்ணாச்சி அவர் வந்து சீமானை சீர்வரிசை செஞ்சார்ல, அப்போது அதை வந்து குறிப்பிட்டு சீமானை திருமண குறிப்பிட்டு, நீங்கள் அறிவாலயம் போனால் எதுக்கு வந்து மவுண்ட் ரோடு பக்கம் வந்து போகிறீங்க, மவுண்ட் ரோடு பக்கம் போகலாம், ஏன் திருச்செந்தூர் போயிட்டு இவர் வந்து இப்படி பதில் போகிறாருன்னா, அப்போ இவர் நம்ம வந்து பதில் வந்து கொடுத்தாகணும், புரட்சி வங்கை மூப்பா அவர்களுக்கு பதில் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. கட்சியை விட்டு வெளியே போயிட்டார் புரட்சி வங்கை மூப்பா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்க்கக்குள்ள அங்கே ஒரு டீம் வந்து ஹெவியாக வந்து இருக்குது. அதே எதனால் வெளியே போனாருங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சொல்கிறோம். இந்த ஏகலைவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட டீமில் வந்து களஞ்சி அண்ணன், புரட்சி வங்கை மூப்பா, கார்ட்டூனிஸ்ட் பாலா அவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இவங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உயர்ந்த கருப்பாடு என்ன பண்ணுதுன்னா விலைக்கு வாங்குது. எப்படி பாரிசாலனை வந்து விலைக்கு வாங்குச்சோ, எப்படி பிரியகுமார் ஜெபக்குமார்களை வந்து விலைக்கு வாங்குச்சோ, எப்படி கிஷோர் கே சாமிகளை வந்து விலைக்கு வாங்குச்சோ, பேரோலில் வச்சு இது பண்ணுச்சோ, அதே மாதிரி கூடிய அந்த பெரிய கருப்பாடு டீலிங் பேசுது. ஏன்னா இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு டீலிங் பேசுது. இடைத்தேர்தலில் சீமானவர்கள் அம்பாசமுத்திரம் நின்று ஒரு வேளை ஜெயிச்சிட்டார் அப்படின்னா தாவேக்காவுக்கு பெரிய அடி விடும், பெருத்த அடி விடும். நாம் தமிழர் கட்சி அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்திருக்கார் விஜய். நாம் தமிழர் கட்சி முதல் எதிரியாக பார்க்குறது காங்கிரஸ். அந்த காங்கிரஸை தூக்கிட்டு தோலை சுற்றுறாருன்னா அது காரணம் என்ன? சீமான் வந்து காங்கிரஸை தமிழ்நாட்டில் இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டாரு. அப்படி இல்லாமல் இருந்த காங்கிரஸை நான் வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரார். அப்போது விஜயோடைய நோக்கமே நாம் தமிழர் கட்சி அழிக்கிறது தான். அப்போது புரியுதா? இந்த முத்துப்பாண்டியனை என்ன பண்ணுறாருன்னா, இந்த முத்துப்பாண்டியனாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இந்த விஜயவர் என்ன பண்ணுறாருன்னா, வேலைக்கு வாங்குறார் தமிழ் தேசியவாதிகள்லாம். அது எவ்வளோ விலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். பேரோல்காரருக்கு என்ன அவங்களுக்கு தரமோ அந்த தரத்துக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க பண்ணுறாங்களா, விஜய் வந்து நாம் தமிழ் கட்சி வீழ்த்துன்னு நினைக்கிறாரா, சீமான் வந்து இடைத்தேர்தல் வந்து ஜெயிக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, அப்போ என்ன பண்ணால் அவதூறு பரப்புறாரு. என்ன அவதூறு பண்ணால் கரெக்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். என்ன அவதூறு? சீமான் வந்து சொத்து வாங்கிட்டாரு, கார் வாங்கிட்டாரு அப்படின்னு 500 கோடி திமுக வாங்கிட்டாருன்னா அவதூறு பரப்புறாங்க. அப்போது இன்னும் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சீமான் வந்து ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி வச்சிட்டாரு. எல்லாமே ஒன்று தானே, எல்லாமே சொல்லிட்டாங்களோ, திருப்பி அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கணும்.
இப்போ சீமான் அவர்கள் மேலே வேறு எந்த குற்றச்சாட்டு இப்போ வந்து எடுபடாது. அப்போது என்ன குற்றச்சாட்டு வைக்கணும்? சீமான் திமுக காசு வாங்கிட்டார், சீமான் திமுக தொடர்பாக இருக்கார், சீமான் அறிவாலயத்தில் அப்படி இப்படின்னு பேசினா தானே. இப்போ பேச வைக்கிறதுக்கு எப்படி ஆள் அவரே விஜயே பேச முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? சீமான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற சீமான் கூட இருக்கக்கூடிய ஆட்களை சீமான் யார் யார் நம்புகிறோம் அவங்களையெல்லாம் தூக்குடா. யார் யார் தமிழ் தேசியமே அவங்களாம் தூக்குடா. அவங்களாம் தூக்கி சீமான் திமுகவோட பிடிஎம் சொல்ல. அப்போ தான் தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் சீமானுடைய செல்வாக்கு நாம் தமிழ் செல்வாக்கு வந்து குறையும் திட்டமிட்டே நடக்குது இந்த சதி. அந்த பெரிய கருப்பாடு ஏகலைவன் பாஷையில் சொன்னோம்னா அதனால தான் மாஞ்சு அண்ணன் இருப்பான கார்த்திக் சொல்கிற மாதிரி நீ நேராக வந்து பனையூர் போனால் நேராக பனையூரே வந்து போயிடலாம். ஏன் லயோலா காலேஜ் திருவான்மையூர் அந்த சைடு வந்து போகிறீங்க அப்படின்னு கேட்குறது புரியுதா? இவங்க இப்படி தான் வருவாங்க. ஏகலைவன் வந்து ஒரு வீடியோ போடுறார். லயோலா தம்பி வந்து அப்படியே அந்த ஈழ போராட்டத்தில் அப்படியே அந்த இலங்கை தமிழர் போராட்டத்தில் அப்படியே குதிச்சு பண்ணார்ல. இடும்போன கார்த்திகை இதே லயோலா மணிகிட்ட வந்து கேட்டார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. காங்கிரஸ் வந்து இனத்தை அழிச்ச கட்சின்னு சொல்கிறீங்களே, அந்த இனத்தை கட்சியோடு வந்து விஜய் கூட்டணி வச்சார்னா உன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கும்போது லயோலா மணி தேனார்னாப்புல கிடையாதுடா நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியலை. லயோலா மணிக்கு போராட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு வேளை விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சா நான் விஜய் காவேக்கால இருக்க மாட்டேன், விஜய் கட்சியில் இருக்க மாட்டேன், நான் வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாத லயோலா மணி. இவ்வளோ லயோலா மணியோட அரசியல். லயோலா மணியை என்ன சொல்கிறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க? அவருக்கு அந்த ஒரு தகுதி இல்லை, அவர் ஒரு ஆபாச பேச்சாளர், அவ்வளோதான். அவர் சீமான சாமான், அவ்வளோதான் அவரோட அரசியல். சாட்டையை ஓட்டை, அதாவது நாளாந்தர பேச்சாளர் இருப்பாங்களா, அவ்வளோதான் அவருடைய அரசியல். அவருக்கு அந்த பதவி வந்து தேவையில்லை, தகுதி இல்லை. வேறு படித்தவங்க நல்ல வந்து ஒரு ஆசிரியர், ஹெட் மாஸ்டர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ் இவங்களுக்கு கொடுங்க. இவருக்கு எதுக்கு அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு கேள்விகள் வந்து வருது. அது ஒரு நியாயமான கேள்வி தான். அந்த நியாயமான கேள்வியை கேட்டால் எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்கள். ஏன் திருமான்மையூர் போகிறீங்க, அறிவாலயத்துக்கு போகணும்னா திருமான்மையூர் போயிருங்க. ஏன் இப்படியே சுற்றி திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் மூலியமாக சீர்வரிசம் வாங்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் இந்த விமர்சனத்தை முத்துப்பாண்டியனை வைப்பான்னு சொல்லி சத்தியமாக நாம் தமிழ் கட்சிக்காரன் எவனும் எதிர்பார்த்துருக்க மாட்டான். நான் மெயினாக எதிர்பார்த்துருக்க மாட்டேன். எனக்கெல்லாம் பெரிய சாக்குப்பா. அப்போது நாம் தமிழ் கட்சிக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா சாட்டை இடும்பவனம் தான். நம்ம யாரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சாட்டை இடும்பவனம் தான் ஃபாலோ பண்ணோம். ஒருபோது வந்து இந்த ஏகலைவனோ அவர் வந்து கரெக்டாக தான்ப்பா நம்மளுக்கு முன்னாடிலாம் பேசியிருந்தார், அவர் சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படின்னு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கொண்டு போய் விஜய்கிட்ட அடமான வச்சுட்டு போயிடுவாங்க. விஜய் தான் உத்தமன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. விஜய் தான் உத்தமர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமையாக இருக்குது விஜய் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அதே மாதிரி தான் இந்த முத்துப்பாண்டி அண்ணன், களஞ்சி அண்ணன், கம்யூனிஸ்ட் பாலம் எல்லாம் ஒரு தேவைக்காக சீமானுக்கு ஆதரிச்சாங்க. இப்போ தேவை முடிஞ்சிருச்சு. சீமான்கிட்ட இப்போ பசம் இல்லை, வந்து வியூஸ் வந்து போகாத சீமானை பற்றி பேசினேன். அப்போ என்ன பண்ணுவோம்? சரி நம்ம விஜய்க்கு ஆதரவாக பேசுவோம், சீமானை எதிர்ப்போம். சீமானை எதிர்த்துட்டு தாவைக்காக்கு போனால் தானே அங்கே ஒரு அச்சாரம் ஸ்ட்ராங்காக போட முடியும் தாவைக்கால. இப்படிப்பட்ட அச்சாரங்களை தான் வந்து இவங்கெல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. நம்ம இன்னும் மீண்டும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சீமானை முதுகில் குத்திட்டு போங்க, ஆனால் நெஞ்சில் குத்திட்டு போங்க, ஆனால் வந்து முதுகில் குத்திட்டு போகாதீங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்கிறோம். லயோலா மணிக்கெல்லாம் முத்துப்பாண்டியனை முட்டு கொடுக்குறத பார்க்கும்போது எங்கேயோ வச்சு பார்த்தோமேனே, எல்லாம் வந்து ஒரு பெரிய ஆள், ஒரு பெரிய மாசு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படி கிடையாது. நான் லயோலா மணி மாதிரி ஆட்கள், ஒரு ஆபாசவாதிகளுக்கு முட்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு முட்டு கொடுக்குறீங்க. அவர் போராளி தான், எல்லாம் ஓகேங்க. அவர் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்க கட்சியோட அவர் வந்து இதாக இருக்காருங்கும் போது அங்கே வந்து எல்லாமே போயிடுது. இப்போ சீமான் அவர்கள் ஒருவேளை திமுக கூட்டணி வச்சா சீமான் அவர்கள் நம்பகத்தன்மை எப்படி போகுமோ, சீமான் என்ன தான் தமிழினத்துக்காக போராடினா கூட எப்படி விமர்சனம் வைப்பாங்களோ அதே விமர்சனம் தான் லயோலா மணிக்கு. சீமான திமுக கூட்டணி ஒருபோதும் போக மாட்டார். ஆனால் அவர் கல்யாணத்தில் சந்திச்சிட்டாரு, காது குத்தில் சந்திச்சிட்டான்னு சொல்லி ஒரு அவதூறு பரப்பிக்கிட்டு எதுக்குன்னே இந்த வேலை முத்துப்பாண்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.